கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷ செய்திகள், சுப செய்திகள் நிறைய உங்களிடத்திலிருந்து வருவதாகன்னு நான் எதிர்பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே இந்த வாக்கு பலிப்பதாக. சரி, காலையிலேயே எழும்பி உட்கார்ந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து யார் என்னை தப்பிச்சு வெளியே கொண்டு வருவா, இதில் நான் மாட்டிக்கிட்டேனே, சிக்கிட்டேனே, எப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியலையே என்று யோசித்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்ய வர்றாரு. சங்கீதம் 91:15, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்திலே, பிரச்சனையின் நேரத்தில், சோதனையின் நேரத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுதுன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எதுலேருந்து தப்பி வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறியோ அந்த இடத்துல நின்று இப்போ நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்படியாவது இதுலேருந்து தப்பி பிழைச்சி வெளியே வந்துடணும், நான் இந்த கடனில் மாட்டிட்டேன், தப்பி வெளியே வந்துடணும், இந்த ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன், எப்படியாவது தப்பி வெளியே வந்துடணும், தெரியாமல் இந்த தொடர்பில் விழுந்துட்டேன், இதுலேருந்து தப்பி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், இதுலேருந்து வெளியே எப்படியாவது என்னை தூக்கிட்டு வந்துடுங்க ஆண்டவரே, இப்போ எனக்கு மிரட்டல் இருக்குது, வெளியே போனால் எனக்கு பிரச்சனை வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆண்டவர் தூக்கிட்டு வந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சரியான நேரத்தில் ஆண்டவர் அவங்க தப்புவிக்க உள்ள போகிறார். ஏன் தெரியுமா? அவங்க ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள். இவங்க 3 பேரை தூக்கி நெருப்பு சூளையில் போட்டாங்க. அப்படின்னா 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அந்த அக்னி சூளையில் போட்டாங்க. உள்ளே போட போனவன் எல்லாம், தூக்கி போட போனவன் எல்லாம் கருகி செத்து போயிட்டான். ஆனால் உள்ளே விழுந்தவன் ஒரு சேதம் இல்லாமல் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவங்கள தப்புவிக்கும்படி அங்கே இறங்கி வர்றார். இதம் சொல்லுகிறது, நம்ம 3 பேர் தானே உள்ளே போட்டோம், 4வது ஒரு ஆள் உள்ளே நிற்கிறானே, தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அந்த ஆள் தேவ புத்திரனை மாதிரி இருக்காரே, சன் ஆஃப் காட் மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு அன்றைக்கு ராஜா சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவன் ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, அவனோடு இருந்து, அந்த பிரச்சனையில் ஆண்டவர் இருந்து அது தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தப்புவித்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை அந்த எந்த ராஜா தூக்கி உள்ளே போட்டாரோ அந்த ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அதன் பிறகுதான் அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. பதவி உயர்வுகள், ஹானர், ரிச்சஸ் எல்லாம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வரதை நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எதில் நீ மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல வந்து உனக்கு ஆதரவாக நின்று அதிலிருந்து காத்து தப்பை பண்ணி வெளியே கொண்டு வருவார். அது வழக்காக இருக்கலாம், இல்லைன்னா நீ நினச்சி பார்க்காத ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கூப்பிடு, ஆண்டவர் வந்து என்னை விடுதலையாக்குவார். சரியா? சரி, நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ஜெயசீலா, திண்டுக்கல். என்னுடைய மகன் பால் டேனியல் விளையாடும் போது இடுப்பு பகுதியில் அடிபட்டு விட்டது. மருத்துவமனைக்கு சென்றபோது ஊசி போட்டார்கள். அந்த இடத்தில் மருந்து அப்படியே கட்டியாக நின்று விட்டதால் வலி வேதனை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டான். 5 நாட்கள் மாத்திரை சாப்பிட்டும் அந்த மருந்து கட்டி குறையாமல் அப்படியே இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் 10/7/2025 அன்று காலை மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். நான் அந்த மங்கள வார்த்தையை வைத்து மகனுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் மகனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த இரத்த கட்டி நீங்கி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. பாருங்க, மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். காலையில் மங்கள வார்த்தையை பிடிச்சி அந்த சகோதரி ஜபிச்சாங்க தன் பிள்ளைக்காக. ஆண்டவர் அதிலிருந்து அவனை தப்புவித்து வெளியே கொண்டு வந்தார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனையில், என்ன வியாதியில், என்ன வழக்கில்
எந்த அசுத்த மனுஷரிடத்தில் சிக்கிட்டு தப்பிச்சு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் நேரடியாய் அவர்களோடு கூட போய் இணைந்து கொண்டு அவர்களுக்குள் நின்று அந்த பிரச்சனையை உம்முடைய பிரச்சனையை எடுத்து என் பிள்ளைகளை அதிலிருந்து தப்பிச்சு வெளியே கொண்டு வந்து என் பிள்ளைகளை ஹானர் பண்ணி உயர்ந்த இடத்துல வைத்து என் பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற மங்கள வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லாக அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.